கவின் எந்த சமூகத்திலேருந்து வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பட்டியல் சமூகம் தான். அதில் தேவேந்திர குல வேளாளர்கள்னு தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய சமூகத்திலேருந்து வரார். தேவேந்திர குல வேளாளர்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் வெளியேற்றத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டிருக்கிற ஒரு சமூகம். என்னை எஸ்சின்னு சொல்கிறனால தான் எனக்கு வந்து இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது, எனக்கு தாழ்வு மனப்பான்மை வருது, நான் பட்டியலேருந்து வெளியேறிடுறேன். எங்கள் பட்டியலேருந்து வெளியேற்றினா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படுமே அப்படின்னு சொன்னால், ரிசர்வேஷனும் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம், எனக்கு வந்து எஸ்சின்னு என்னை யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சுயமரியாதையே அந்த சாதி பெயரில் தான் இருக்கு. சாதி பெயரில் தான் இருக்கு. அதாவது எஸ்சின்றது வந்து பட்டியல்படுத்தப்பட்ட சமூகம், ஷெட்யூல்டு அப்படின்ற அந்த அந்த பேசிக்கான ஒரு எஜுகேஷனே அவங்களுக்கு இல்லாதனால அவங்க இப்படி நினைக்கிறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு கவினை வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன வலியுறுத்துறோம்னா, எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே அவங்களை கைது பண்ணோம். அது இல்லாமல் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்குது, 4 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலுமே அவங்க தாய் தந்தையுமே கொன்ன சுர்ஜித்தோடைய தாய் தந்தையுமே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரணும்னு நம்ம சொல்கிறோம்.